நம் வாழ்க்கையின் மூல வரைபடத்தை நாமே உருவாக்கி இருக்கிறோம். இவ்வளவுதான் இந்த புக்கினுடைய ஒன்லைனர். வள்ளுவன்ட்ட போய் இதை யோசிச்சோன்னாக்க, பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் அப்படின்னு ஒரே வரியில் இதை சொல்றோம். அப்ப என்ன, நம் வாழ்க்கையின் மூல வரைபடத்தை நாமே உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னா, இன்னும் சிம்பிளாக சொல்லுங்களேன். ஏன்னா நீங்கள் படிங்க, எங்களுக்கு சிம்பிளாக சொல்லுங்கன்னு தான் நாங்கள் ஆடியன்ஸில் உட்காந்துருக்கோம். எங்களை அந்த டஃப் ஜாப் பண்ண சொன்னீங்கன்னாக்க அது சரியாக இருக்காதுன்னு நீங்கள் சொல்லணும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை ஓன் லைஃப். என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பே தவிர வேறு யாரும் பொறுப்பு கிடையாது. இவ்வளோ எளிமையானது தான் இந்த கர்மா. சரி, நான் என்னோட வாழ்க்கைக்கு நானே தான் பொறுப்பு அப்படின்னா, இதை எப்படி நான் மேலே எடுத்துகிட்டு போய் புரிஞ்சுக்கிறது? இது ஸ்டெப்பாக தான் நம்ம போக முடியும். நான் சின்ன வயசில் ஒரு போஸ்டர் வச்சுருப்பேன் என்னோடய ரூமில். ஒரு பெரிய மலையிலேருந்து, ஒரு மலையினுடைய உச்சியிலேருந்து கீழே ஒரு அதல பாதாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு தண்ணியில் ஒருத்தன் டைவ் பண்ணுற மாதிரி ஒரு படம் இருக்கும். அதுக்கு ஒரு வாசகம் எழுதியிருப்பாங்க, யூ லிவ் ஒன்லி ஒன்ஸ், பட் இஃப் யூ லிவ் ரைட் ஒன்ஸ் இஸ் இனஃப் என்று போட்டிருப்பாங்க. இவ்வளோ தான் கர்மா. நீங்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியையும் நீங்கள் பொருளுடையதாக அப்படின்னா, மறுபடியும் அந்த வார்த்தை கேள்விக்கு வரும். பொருளுடையதாக என்றால் என்ன அப்படின்னா, மீனிங்ஃபுல்லாக நம்ம வாழ்கிறோமா? மீனிங்ஃபுல்லாக வாழறோன்னா வெதர் இட் இஸ் கம்பைல்டு அஜெண்டாஸ் போட்டு வாழறோமான்றது இல்லை அதுக்கு பொருள். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த கேள்வி வருகிறது. ரொம்ப சிம்பிளாக ஒரு கதையோடு ஆரம்பிக்கிறார் இந்த புத்தகத்தை. ஒரு வண்டி போயிட்டுருக்குது, ரொம்ப அழகான ஒரு வாகனம், அமெரிக்கா மாதிரி ஒரு நாட்டில். அந்த வண்டியை பார்த்த உடனே இந்த வண்டியில் போப்பாண்டவர் போய் கொண்டு இருக்கிறார். அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, செம்மையாக இருக்குது இந்த வண்டி, நம்ம கொஞ்சம் ஓட்டி பார்க்கலாமான்னு சொல்லிவிட்டு அந்த டிரைவர்கிட்ட நான் ஓட்டுமான்றார். டிரைவர் போப்பாண்டவரே கேட்குறாரு, எப்பட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. கொடுத்துட்ட உடனே போப்பாண்டவர் ஏறி உட்காந்தார். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, லிமோசின் வண்டி, நல்லா லாங் வெஹிக்கிள், தொட்டால் சீருது வண்டி. ஓட்டுறாரு, எடுக்கிற ஸ்பீடு லிமோசின்னு, நல்ல ஹைவே, அமெரிக்கா மாதிரி ப்ராட் ரோடு, அடுத்து ஓட்டிக்கிட்டே போகிறாரு. கரெக்டாக ஒரு இடத்துல போலீஸ், நீங்கள் ஜனாதிபதியாக இருந்தாலும் அங்கே வந்து நிறுத்திடுவோம். நிறுத்தின உடனே உள்ளே பார்த்தா போப்பாண்டவர் டிரைவராக இருக்கார். இப்போ நிறுத்தினவனுக்கு யோசனை, ஃபோன் போடுறான் சீனியர் ஆஃபீஸர்கிட்ட, என்ன சார் ஹைவேல ஸ்பீட் ஜாஸ்தி, எனக்கு என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, அவன் சொல்கிறான் அவர்கிட்ட, இல்லை சார் வந்திருக்கிறது யாருன்னு தெரியல. யாருன்னு தெரியல, ஏன் என்ன அப்படின்னு. இல்லை சார் பின்னாடி உட்காந்துருக்கார் வேறு ஒருத்தர், அது யாருன்னு தெரியல, ஆனால் போப்பாண்டவரே அவர் டிரைவராக வச்சுருக்காருன்னா பார்த்துக்கோங்க சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன் இந்த உங்கள் காரியங்களை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு கர்மான்றதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்கிறது சார், என் கர்மா சரியா விதி சார். இங்கே எதுவுமே மற்றவர்களாலேயோ வேறு யாராலையும் இங்கே நிகழ்வது கிடையாது. நாம் என்ன செஞ்சோம், நாம் எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டோம் நம்மளுடைய செயல்களுக்கு, நாம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் இன்றைக்கி. இப்போ கர்மாவுக்கும் கடவுளுக்கும் ஒரு துளியும் சம்பந்தம் இல்லைன்னு டிக்ளேர்டு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறார். கர்மாவுக்கும் கடவுளுக்கும் ஒரு சம்பந்தம். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, கடவுளை உனக்கு கண்ணு இருக்குதான்னுவான். இந்த கடவுளுக்கு கண்ணு இருந்தால் என்ன, இல்லாட்டி உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு கண்ணு இருக்கா இல்லையான்றதான் பிரச்சனை. அப்போ கர்மா என்பது தெய்வத்தின் தண்டனை பற்றி கிடையாது. கர்மா என்பது பாவ புண்ணியம் பற்றியதும் அல்ல, நன்மை தீமை பற்றியதும் அல்ல, கடவுள் சாத்தான் பற்றியதும் அல்ல. சார் எதுவுமே இல்லைன்னா என்னதான் சார், இதுவும் இல்லை இதுவும் இல்லை இதுவும் இல்லை இதுவும் இல்லை அப்படின்னா எதுதான் இது? முத்தையா அவர்கள் பேசுகின்ற பொழுது அழகாக ஒரு விஷயம் சொன்னார். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எலிமினேட் பண்ணிவிட்டு ராத்திரி உட்காந்து, நான்றது இந்த வியாபாரி இல்லை, நான்றது இந்த ஸ்டூடெண்ட் இல்லை, நான் என்பது இன்றைக்கு நான் சம்பாதித்த காசு அல்ல, நான் இன்னைக்கு பண்ண செயல் இல்லை, இது எல்லாத்தையும் விடுத்துட்டு பார்த்தா ஒன்று இருக்குல்ல, அதுதான் நீன்ற எக்ஸசைஸை உன்னால் ஒவ்வொரு நாளும் பண்ண முடியுமோன்னு கேட்டார். இதை இன்னும் நம்ம இன்டென்ஸாக புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு குருக்கிட்ட போய் ஆதிசங்கரர் கற்றுக்கணுன்னு போகிறார், சிஷ்யனாக ஏற்றுக்கணும்னு. அப்போ குரு கேட்குறார், நீ யார்ப்பா அப்படின்னு கேட்குறார். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ நம்ம ஒரு குருக்கிட்ட போகிறோம்,
யாருப்பா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? இப்போ ஈஷாவில் இருக்கவங்களுக்கு இது நல்லா தெரியும். ஏன்னா ஈஷாவில் இருந்த ஒரு நீங்கள் போட்ட அந்த உடைய வருஷனை கேட்டு தான் நானே அந்த பாட்டை நிறையா மனசுக்குள்ளே வாங்கிக்கிட்டேன். நான் புண்ணியம் இல்லை, நான் பாவம் இல்லை, சித்தானந்த ரூபா சிவோகம் சிவோகம்னு அந்த பாட்டை நீங்கள் ப்ரொஃபவுண்டாக கேட்டிங்கன்னா நேத்தி இதல்ல நீங்கள் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஆடான்ஸும் எங்கள் மேலே வச்சுக்காம, எந்த அப்ஜெக்டிவும் உங்கள் மேலே வச்சிக்காம ஒரு பர்சனாலிட்டி இருக்குல்ல உங்ககிட்ட, அதுதான் இந்த பியூரஸ்ட் கோர் ஆஃப் தி பர்சன். அதை உங்களால் கண்டுபிடிக்க முடிந்தால் நீங்கள் கர்மான்ற பேக்கேஜை கீழே இறக்கி வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துக்கு நாங்கள் எப்படி போகிறது? அப்போ கர்மான்றது மேலிருந்து விதிக்கப்பட்ட சட்டம் இல்லை, அது நம் பொறுப்பை வேறு எங்கும் தட்டி கழிக்க அனுமதிப்பதில்லை. நமக்கெல்லாம் ஏன் அந்த கர்மா மேலே எவ்வளோ கோபம் இருக்குன்னாக்க, சார் நான் என்ன சார் பண்ணேன், எங்கள் கர்மா அப்படின்னு நம்ம ஒன்று மேலே பொறுப்பு செலுத்துகிறோம். தட் மீன்ஸ் ஐ ஆம் நாட் அட் ஆல் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு ஒரு இடத்துலையும் சொல்லுவதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது. இந்த பிரச்சனையை வேற ஒருத்தர் மேலே தள்ளி போட்டுறதுல நமக்கு ஒரு சௌகரியம் இருக்குது. அப்படிலாம் யார் மேலேயும் எதையுமே தள்ளி போட்டுற முடியாது. இப்போ அது ரொம்ப அழகாக சொல்கிறாரு, அது நம் பெற்றவர்களை காரணம் சொல்ல அனுமதிப்பதில்லை, நம் ஆசிரியர்கள், நம் நாடு, நம் அரசியல்வாதிகள், நம் கடவுள்கள் என்று யார் மீதும் பழி சொல்ல விடுவதில்லை, நம் விதியையே கூட காரணம் சொல்ல விடுவதில்லை. அப்போ எதையுமே காரணம் சொல்ல முடியாட்டி யார் சார், என்ன சார் இந்த கர்மா? கொஞ்சம் புரியும்படியாக சொல்லுங்களேன். டஃப்பானா உங்களுக்கு ரொம்ப புரிகிற மொழியில் சொல்கிறேனே. எல்லோரும் முழு மலரும் படம் பார்த்துருக்கீங்கல்ல, அவ்வளோதான் சார் கர்மா. ஒத்த கையோட போய் சரத்பாபு எதிர ரஜினி நிற்பார், காளி நான் எவ்வளோ மேலதிகாரிகிட்ட பேசி பார்த்தேன், இந்த நிலைமையில் உன்னை வேலைக்கு வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே ரஜினி சிரிச்சுட்டு, இப்போ ஒத்த கை போனதுக்கு என்ன காரணம்னு ரஜினி உள்ளுக்குள்ளே ஒரு ஜேர்னி போயிருக்கான்றது அந்த வசனத்தில் இருக்குது. குடித்தது அவன் பிரச்சனை, குடித்து ரோட்டில் மல்லாக்கப்படுத்தது அவன் பிரச்சனை, லாரி ஏறது அவன் செய்த பிரச்சனைகளால் வந்தது, ஹாஸ்பிட்டலில் போய் இந்த உயிராது பிழைக்கணும்னு இந்த கையை எடுக்க வேண்டியது அவனால் வந்தது, கை போனது அவனால் ஏற்பட்டது, கை போனதுனால வேலை ஏற்பட்டதும் அவனால் ஏற்பட்டது. இப்போ உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லும்போது நீ தான் எனக்கு வேலையை விட்டு என்னை இது பண்ணிட்ட அப்படின்னு அவன் நினச்சிருந்தா ஒரு நொடியில் சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் அங்கே வந்த வசனம் என்ன, நான் எவ்வளோ முயற்சி பண்ண பார்த்தேன்ப்பா, ஆனால் உனக்கு இந்த வேலையை தர முடியல. இந்த காலிக்கு 2 கை 2 கால் இல்லைனாலும் பொழைச்சிக்குவான் சார். கெட்ட பையன் சார் அவன். இதுக்கும் கர்மாக்கும் என்னன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்கிறாரு. இந்த நிமிஷம் நீங்கள் அனுபவிக்கிற துன்பம் இருக்கு இல்லையா, அதற்கு இதுவரைக்கும் நீங்கள் செய்த கர்மா காரணமாக இருக்கலாம். இப்போ பிரச்சனை அது இல்லை, இந்த நிமிஷத்துலேருந்து நீ எப்படி இருக்க போகிறேன்றதை நீ இப்போ டிசைட் பண்ணிட்டியானா இந்த பேக்கேஜை இங்கே கட்டி வச்சிடலாம். இப்போ ரஜினி செஞ்சது என்னன்னா, இந்த காலி 2 கை 2 கால் இல்லைனாலும் பொழைச்சிக்குவான் சார், கெட்ட பையன் சார் அவன்னா, நேற்று வரைக்கும் நான் குடிச்சவன் தாண்டா, இனிமேல் நான் இதை ஹேண்டில் பண்ணுவேன். அப்போ நேற்றைய பற்றி நீ கவலைப்படாமல் இந்த நொடியிலே நாம நம்ம வாழ்க்கையை எப்படி வடிவமைத்து கொள்ள போகிறோம். இப்போ நம்ம வாழ்க்கையில் என்னன்னாக்க எல்லாருமே ஒவ்வொரு சூழலையும், இப்போ ஒரு 20 வயசு பையன் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறான், ஒரு 35 வயசு பையனும் எடுக்கிறான், 40 வயசில் ஒரு பெண் வந்து முடிவு எடுக்கிறாங்க, 50 வயதில் ஒருத்தர் முடிவு எடுக்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் எப்படிங்க முடிவு எடுக்கிறாங்க? ஏதோ ஒன்றை பற்றி முடிவு எடுக்கிறாங்க. நீங்கள் எப்படி முடிவு எடுக்க முடியும்? அந்த வயதில் அப்போ உங்களுக்கு இருந்த அனுபவத்திற்கு, அப்போ உங்களுக்கு இருந்த இன்டெலிஜென்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்க. இப்போ 5 வருஷம் கழித்து அந்த முடிவை நீங்கள் ரெவ்யூ பண்ணுங்கள். ரெவ்யூ பண்ணால் 2 விஷயம் நடக்கும். பரவாயில்ல, 20 வயசுலேயே நான் சூப்பராக முடிவு எடுத்திருக்கேன், இது நடக்கலாம். ஸ்டூப்பிடாக முடிவு எடுத்திருக்கேன், இதுவும் நடக்கலாம். பரவாயில்ல, அவ்வளோ மோசம் இல்லை, இதுவும் நடக்கலாம். இந்த முடிவினோட கான்சிக்வன்ஸ் எதுவாக இருந்தாலும், விளைவுகள் எதுவாக இருந்தாலும் 5 வருஷம் கழித்து நீங்கள் ரெவ்யூ பண்ணும்போது ஏதோ ஒரு ஆன்சர் இருக்குது அதுக்கு. அது பிரச்சனை இல்லை. இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்த முடிவில் இப்போ என்ன பண்ணி நம்ம இதை பெட்டர் பண்ணலாம். ரொம்ப சுலபமாக சொல்லணும்னா, டோன்ட் க்ரை ஓவர் த ஸ்பில்ட் மில்க் என்று சொல்லுவோம் இல்லையா, கொட்டிவிட்ட பாலை பற்றி கவலைப்படாது, இப்போ இட்டு நிரப்புவது எப்படி என்பதை பற்றி நீ கவலைப்படு. இவ்வளோதாங்க கர்மா. நம்மளை நமக்கே ரெஸ்பான்சிபிள் ஆக்கிறது, அடுத்தவங்க மேலே பொறுப்பு எடுத்து போடாது.
உங்கள் வாழ்க்கையின் கடிவாளத்தை உங்கள் கையில் எடுத்துக்கொள்ளும் திறன் உங்களுக்கு முழுமையாக உள்ளது. அதை விவரிக்க உங்களுக்கு திறனும் வலிமையும் அளிக்கும் பரிமாணம் இது. இதை கேட்க நீங்கள் தயாரா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். ஆமாம் என்றால் இந்த புத்தகத்தை மேலே படியுங்கள், இல்லை என்றால் இதற்கு மேல் படிக்க வேண்டாம்னு இந்த புக்கு தொடங்குது. அப்போ என்னன்னா, இந்த புக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்ற டிட்டர்மினேஷன் உங்களுக்கு இருக்குன்னா, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும்ன்ற அந்த முதல் ரூலுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் அந்த புக்கை படிக்கலாம். முதல் ரூல்லே நீங்கள் ரெடி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வெளியே கிளம்பிடுங்க. இவ்வளோதான் அந்த புக்கு சொல்லுது. மற்ற புக்கு மாதிரி நீங்கள் இதை கடைசி வரைக்கும் படிங்க சார், உங்களுக்கு ஒரு மர்மம் காத்திருக்கு அப்படிலாம் சொல்லலை. ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், ஆட்டத்தோட ரூல் இது, நான் தான் ரெஸ்பான்சிபிள்னு சொன்னால் வாங்க, இல்லைன்னா வராதிங்க அப்படின்னு தெளிவாக உங்களை ஒரு லெசனுக்கு தயாராக்கிடுறார். அப்போ நான் அப்படின்னா என்ன? நான் தான் இப்போ ரெடியாக இருக்கணும். இப்போ நான் யார் அப்படின்ற அடுத்த கேள்வி வருது. நான்றது யார் அப்படின்னா ரொம்ப அழகாக சொல்கிறார். நாம் இப்போ நானை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான்னாக்க உங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன நீங்களாக பாவிச்சு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நான்னா நீங்கள் என்ன வச்சுப்பீங்க? அட்வொகேட். இப்போ நான் அறிமுகப்படுத்துகிற போது அப்படி வச்சுக்குவோமே, சுமத்தின்ற ஒரு நேம் அதை அறிமுகப்படுத்துகிற போது இப்போ வந்து பேச போகிறது சுமதி, அது ஒரு அட்வொகேட்டு, அது ஒரு எழுத்தாளர், அது ஒரு பேச்சாளர், இப்படியெல்லாம் தானே. இதெல்லாம் நானா? இது எதுவுமே நான் இல்லை. ஏன்னா இது என்னுடைய பழக்கங்கள், என்னுடைய குணாதிசயங்கள், என்னுடைய வாசனைகள்னு ஒரு சேகரிப்பு தான் இதுவாக உங்கள் இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணப்படுதே தவிர இது எதுவுமே நான் இல்லை அப்படின்ற இடத்துக்கு அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ நான் எது? உடல் நிலையில், மனநிலையில், உணர்ச்சி நிலையில், சக்தி நிலையில் உங்கள் வாசனை என்பது முழுக்க முழுக்க நீங்கள் கொண்டிருக்கும் கர்ம தகவல்களை பொறுத்தது. நீங்கள் யாருனாக்க, அதாவது உங்களுக்குள் தேங்கி இருக்கும் ஞாபகங்களை பொறுத்தது. அதுதான் நீங்கள். சென்னையில் இந்த புத்தகம் அறிமுகமான போது இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உதாரணம் சொல்லப்பட்டது. அதை நான் கொஞ்சம் இன்னும் ஸ்லைட்டாக முன்னாடி எடுத்துகிட்டு போய் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, சத்குரு வீட்டில் ஒரு சின்ன வயசில் வந்து ஒரு நாகப்பாம்பை பிடிச்சி வீட்டில் வளர்க்குறாரு. யாருக்கும் தெரியாது அப்பா அம்மாவுக்கு. இந்த பாம்பு ஒரு வீட்டில் இல்லாத ஒரு நாள் புசு புசுங்குது. அம்மா அப்பா போய் பார்த்து தெரிச்சிட்டாங்க. அதை எடுத்துகிட்டு போய் வெளியில் விடணும்னு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஸ்கூலு விடுற நேரம் ரசாபாசமாக இருக்குது ரோட்டில். ஏன்னா வீட்டில் நாகப்பாம்புன்னு அது எப்பேற்பட்ட பிரச்சனை. இப்போ சத்குரு வந்து சைக்கிளில் வந்து என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அந்த நாகப்பாம்பை பிடிச்சி இப்படி எடுத்துடுறாரு. இது வரைக்கும் இது கதை. இதுக்கப்புறம் அவர் சொல்கிறது தான் விஷயம். அவர் சொல்கிறது என்ன தெரியுங்களா? பாம்பு ஒன்றே தான். அம்மா பயப்படுறாங்க, அப்பா பயப்படுறாங்க, சுற்றி இருக்கிற ஊர் பயப்படுது, ஆனால் நான் பயப்படல. ஏன்னா அவர்கள் பாம்பை என்னவாக பார்க்கிறார்கள், நான் பாம்பை என்னவாக பார்க்கிறேன் என்பதுதான் பாம்புக்கும் எனக்கும் இடையிலான இப்போ இதை நீங்கள் பாம்புன்னு எடுத்துக்க கூடாது. வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அது நமக்கு இன்பத்தை அளிக்குமா துன்பத்தை அளிக்குமா என்றால் அந்த விஷயத்தை நாம் என்னவாக பார்க்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் அதோட முடிவு நமக்கு வருமே தவிர அந்த விஷயம் என்னைக்கு ஒன்றுமே இல்லை. அது விஷயம் அது பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அந்த பிரச்சனையை எப்படி அணுகுகிறீர்கள் என்பது தான் உங்களோட கர்மா வந்து இறக்கி வைக்கிறீங்களா இல்லையான்னு. அப்போ உங்கள் வாழ்க்கை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதை போல தோன்றுபவை எல்லாமே உங்களால் தீர்மானிக்கப்பட்டவை. சார், எவ்ரிதிங் இஸ் ப்ரீஆர்டைன்டு சார். இது ஏற்கனவே எங்கேயோ ஒரு இடத்துல முடிவாயிடுச்சு சார், நான் சும்மா நடிச்சிட்டு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. முத்தையா அழகாக ஒரு விஷயம் சொன்னார். அதாவது நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன்ட்டு இந்த வாலண்டியர்ஸை பற்றி சொன்னார். அவருக்கு நல்ல ட்ரைனிங் உண்டு ஈஷாவில். அவர் ட்ரைனிங் உண்டு அப்படின்னா அவர் பல்லாண்டுகளாக ஈஷாவில் வந்து ஹி சப்மிட்டட் ஹிம்செல்ஃப் டு தி கான்செப்ட்ஸ் ஆஃப் ஈஷா, ஃபிலாசபி ஆஃப் ஈஷா. எனக்கு அந்த மாதிரி கான்செப்ட்லாம் கிடையாது. நான் யதார்த்த உலகத்திலேருந்து நான் சந்திக்கக்கூடிய வாழ்க்கையிலேருந்து நான் சில விஷயங்களை புரிஞ்சு பின்னாடி நம்ம அதை பார்க்கும்போது நம்ம தெரியாமலே ஒன்று சொல்லியிருக்கோம், ஆனால் இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஃபிலாசபி இருக்குதுன்னு நமக்கு யுரேக்கா ஐ ஃபவுண்டுன்னு நம்ம தோணும்ல. அந்த மாதிரியான விஷயங்கள் சிலது வாழ்க்கையில் இருக்குது. இந்த இடையாறாது சேவை செய்வதற்கு இல்லையா, இந்த வாலண்டியர்ஸாக போகிறவங்களுக்கு உடம்பு சோர்வடைகிற வரைக்கும் இந்த மலையை நாங்கள் நகர்த்தி வச்சுருக்குன்னா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வேலையை கொடுக்க 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 என்ன ஆகும்னாக்க இந்த ஃபிசிக்கல் இதெல்லாம் போய் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து இந்த மைண்டு
தியானத்துக்குள்ளே போகிறது இல்லையா, இதை நான் வாழ்க்கையில் வேற ஒரு சூழலில் பயன்படுத்தியிருக்கேன். நான் அந்த சம்பவத்தை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். என்கிட்ட வந்து ஸ்கூலில் படித்த என்னுடைய ஜூனியர்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு கசப்பான ஒரு திருமணத்துக்குள்ளே மாட்டி மென்டலாக டோட்டலாக டீரெயில் ஆகி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு திருப்பி வரா. இப்போ என்னோடய பிரின்சிபல் பார்த்துட்டு, உனக்கு 4 வருஷம் ஜூனியர் தெரியும் இல்லை அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா, எதாவது செய்ய அப்படின்னு. சார் அவங்க அப்பாவையும் அந்த பொண்ணையும் வந்து பார்க்க சொல்லுங்கள், நான் ஐ ஹெல்ப் சார்ன்னு. நான் அப்போ ரொம்ப ஆரம்ப காலத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த பீரியட். ஸோ அந்த பொண்ணு வந்தபோது டோட்டலாக டிஸ்ஓரியன்டட். அவளுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா, ஒரு மேரேஜில் ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. இது மேரேஜுன்னு இல்லை, எந்த பிரச்சனையாகனா இருக்கலாம், ஒரு பிரச்சனை ஆகலாம். அதுக்காக நம்ம டீரெயிலாம் ஆக வேண்டியதில்லை. நோ சிங்கிள் ப்ராப்ளம் இஸ் த எண்ட் ஆஃப் அவர் லைஃப். நீ அந்த ப்ராப்ளமை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு. இப்போ நான் என்ன சொன்னாலும் அவள் மண்டையில் ஏறுற இடத்துலையே அவள் இல்லை. நான் என்ன சொன்னாலுமே அவளுக்கு மண்டையில் ஏறாது. அப்போ நீங்கள் அந்த மாதிரி கேரக்டரை எப்படி டீல் பண்ணுவீங்க? நான் சொன்னேன், சார் நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன், ஆனால் என்ன ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. நான் கார்த்தால 6 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வரும்போது அவளை பிக்கப் பண்ணிக்குவேன் வீட்டில். நான் நைட்டு 11 மணிக்கு தான் ஆஃபீஸ்லேருந்து போவேன். அப்போ தான் விடுவேன். உங்களுக்கு ஓகேவான்னு. நீ என்ன வேணால் பண்ணுமா, என் பொண்ணை சரி பண்ணுனாரு. சரி சார், என் பிரச்சனை அதுன்னு சொல்லிட்டு ஐ புட் ஹர் இன் மை ஆஃபீஸ். நான் இதே வேலையை தான் செஞ்சேன். இங்கேருந்து அந்த செகண்ட் கோர்ட்டில் போய் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு வானுவேன். இங்கேருந்து செகண்ட் கோர்ட்டுறது போய் வந்தாக்கா ஒரு 800 மீட்டர் இருக்கும் சார். வந்தோடனே ஐயோ சாரிம்மா 3வது கோர்ட்டில் என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டேன், அது கொஞ்சம் போய் பார்த்துட்டு. இப்படி டெய்லி நடந்து 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 என்ன ஆகிடும், 11 மணிக்கு அவளுக்கு வீட்டுக்கு போகும்போது ஆளை விட்டா போதும்டா, நான் கொஞ்சம் நேரம் நிம்மதியாக தூங்குறேன். இப்போ இது வரைக்கும் என்ன இருந்ததுனாக்க 24/7 கல்யாணம் போயிடுச்சே இதையே நினச்சிக்கிட்டு சாப்பிடாமல் அழுதுகிட்டு தூங்காமல் சுற்றி இருக்கவங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு ஏதோ அவங்கெல்லாம் வந்து பிளான் பண்ணி இவங்களை ஒரு தப்பான மேரேஜில் மாட்டி விடுறதுக்காகவே இங்கே வேலை செய்ய வந்தவங்க மாதிரி அவங்கள ஒரு கில்ட்டில் இவ்வளவு நடந்ததில்லை. இதெல்லாம் ஏன்னா மனசு அவங்களுக்கு காமா இல்லை. மனசு காமா இருக்கிறதால சாப்பாடு வேணாத்தால தூக்கம் வேணாத்தால மற்றவங்கள டார்ச்சர். இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னா உடம்புல இருக்க எனர்ஜி இருக்கு இல்லையா, இதை என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியல. இப்போ இவ்வளோ எனர்ஜியும் கொண்டு போய் ஒரு ஒர்க்கில் எக்ஸாஸ்ட் பண்ண உடனே உடம்புல இருக்க எனர்ஜி போய் மைண்டு காமாச்சு. மைண்டு காமான போது பசிச்ச போது தூக்கம் வந்த போது அடுத்த நாள் வேலைன்னு வந்தது இல்லை, வேலையை பார்ப்போண்டான்னு முதல்ல தோடும் போது தேவையில்லாததை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போ இது எதை நினச்சி நான் இதை செஞ்சேன்னு எனக்கு தெரியல. ரொம்ப யங் ஏஜ் எனக்கு, அப்போ ஒரு 26-27 வயசு இருந்திருக்கலாம். பட் இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஃபிலாசபி இருக்குது. இப்போ உன்னுடைய மனசு காமாகணுன்னாக்க முதல்ல உன் ஃபிசிக்கல் எனர்ஜியை நீ ஃபுல்லாக யூஸ் பண்ணியன்னா உன் பாடி கிளியர் ஆகிடும். பாடி கிளியர் ஆன அப்புறம் மைண்ட் வில் பி ரெடினா என்ன அர்த்தம்? ஓப்பன் பண்ணிடும் மைண்டு. இப்போ ஒன்று பொழிகிறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மழை கொட்டுதுங்க, மழை கொட்டியும் ஏன் தமிழ்நாட்டில் பிரச்சனை? எந்த குளத்துலேயும் தூர் வரல. எவ்வளோ மழை பெஞ்சாலும் கொண்டு போய் மறுபடியும் கடலில் சேர்த்துடுறோம். 6 மாதத்துக்குள்ளே தண்ணி பிரச்சனைன்னு பக்கத்து ஸ்டேட்டில் சண்டை போடுறோம். அப்போ இதுக்கு என்ன தீர்வுன்னா, இவ்வளவு குளத்தையும் தூர் வாரி ஓப்பனாக வச்சுருந்தா மழை சேகரிச்சிரும்ல. குளம் மட்டும் இல்லை, இந்த மைண்டும் தூர் வாரி எப்பயும் ஓப்பனாகவே வச்சுருந்தீங்கன்னாக்க பொழியும் போது நிறையும் போது தழும்பும் போது தேவையானதை பயன்படுத்திக்கலாம், வேண்டான்றதை மற்றவங்களுக்கு கொடுத்துடலாம். அப்போ இந்த ஓப்பனாக இருக்கிறதுக்கு நாம் தயாராக இல்லை அப்படின்ற ஒரு விஷயந்தான் இது. ஏன்னா நம்மளுடைய எனர்ஜிஸை நம்ம சரியாக யூஸ் பண்ணுறதில்ல. ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் சொல்கிறாரு. மொபைல் ஃபோன் இருக்குது, இந்த மொபைல் ஃபோனை பற்றி சொல்கிறாரு. இட் கேன் மேக் யுவர் ஜாப் எஃபெக்டிவ். நம்மளுடைய வேலை, ஒரு மொபைல் ஃபோனை வச்சுக்கிறோம் இல்லை ஒரு லேப்டாப் வச்சுக்கிறோம், இது என்ன பண்ண முடியும்? மொபைல்னு வச்சுக்குவோம். ஏன்னா நம்ம எல்லாருக்கிட்டையுமே இன்றைக்கி இருக்கிறது அது. இதை வச்சுக்கிட்டு நம்ம ஜாபை எஃபெக்டிவாக பண்ண முடியும். இங்கேருந்து ஒரு மெசேஜ் அனுப்பலாம், இங்கேருந்து ஒரு மெயில் அனுப்பலாம், வந்த ஒரு பேப்பரை கரெக்ஷன் பண்ணலாம், ஒரு டிக்கெட்டை புக் எல்லாமே பண்ண முடியும். இது இட் கேன் மேக் அவர் ஜாப் எஃபெக்டிவ், இட் கேன் ஆட் டு யுவர் ஸ்ட்ரென்த். இதே நேரத்தில் இந்த மொபைலை வச்சுக்கிட்டு என் ஐடென்டிட்டியை நான் க்ரியேட் பண்ணுறேன் பாரு அப்படின்னு இந்த யூடியூபர்ஸ் இன்றைக்கி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கூத்தடிக்கிறாங்களே. இந்த மொபைல் மூலமாக எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கணுன்றதுக்காக அந்த பொருளை நீ பயன்படுத்த ஆரம்பிச்சினாக்க நீ அதுக்கு அடிமையாயிடுவ. இன்ஸ்ட்ருமெண்ட் தான் உனக்கு அடிமையாக இருக்கணும், நீ இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அடிமையாகக்கூடாது. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், நாம் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அடிமையாயிட்டு ஐயோ நான் தானே அது எஜமானனாக இருக்கணும்னு கத்துறோம். எப்போவுமே என்னென்னா, நாம் எங்கே பயன்பட வேண்டுமோ அங்கு நாம் பயன்பட வேண்டும்.
எங்கு நாம் ஒன்றை பயன்படுத்த வேண்டுமோ அங்கு நாம் அதை பயன்படுத்த வேண்டும். ஆனால் நம்ம பயன்படுத்த வேண்டிய இடத்துல நாம் பயனாயிட்டு இருக்கோன்றது கூட புரிஞ்சிக்காம நம்ம ரோல் ரிவர்சல் ஆயிடுச்சு. அப்போ இதை அவர் தெளிவாக சொல்கிறாரு. நீங்கள் சுதந்திரத்தை விரும்பினீர்கள் என்றால் பொருட்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். இல்லை, எது கருவியோ அது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஆனால் நீங்கள் சுதந்திரத்தை விரும்புவதாக நினைத்து கொண்டு இன்றைக்கி க்ரைம் ரேட்ஸ் பாருங்கள். நீங்கள் இது அவர் சொல்கிற ஃபிலாசபியோடு நிறுத்தக்கூடாது. நாம் அந்த சொல்கிற ஃபிலாசபியை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம அப்ளை பண்ணி பாருங்கள். கருவி மொபைல். ஒரு யங் கேர்ள்கிட்டே ஒரு யங் பாய், ஒரு காலேஜ் பாய், ஒரு டீனேஜ் கேர்ள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா எனக்கு ஃபோன் வேணும் இப்படின்னு ஒரு சண்டை ஆரம்பிக்குது வீட்டில்னு வச்சுக்கோங்க. பிரச்சனை பெருசாகுது. சரி, இந்த சண்டை இருக்குன்னு ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்க. என்ன, இட் இஸ் மை ஃப்ரீடம் டு யூஸ் ஃபோன், எனக்கு ஒரு ஃபோன் வச்சுக்கிறதுக்கான ஃப்ரீடம் கிடையாதா அப்படின்னு ஆரம்பிக்குது இந்த சண்டை. ஸோ சண்டை எதில் தொடங்கியது? எனக்கு சுதந்திரம் இருக்கிறது. எதுக்கு சுதந்திரம் இருக்குது? எதுக்குமே சுதந்திரம் இருக்குது. குறிப்பாக ஃபோன் யூஸ் பண்ண சுதந்திரம் இருக்குது. எனக்கான ஒரு மொபைல் வைத்துக்க சுதந்திரம் இருக்குது. சரி, அந்த ஃபோனை வச்சுட்டு நீ என்ன பண்ண? எதெல்லாம் அந்த ஃபோனில் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சேன். அப்போ கடைசியாக அது எங்கே போச்சு? சைபர் கிரைமில் போய் நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து நீ ஒரு விக்டிமு, எனக்கு ஒரு நீதி கொடுங்கன்னு கேட்குற இடத்துக்கு போச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த கருவியை நீ கேட்கின்ற பொழுது இது என்னுடைய சுதந்திரம் என்று கேட்டாய். ஆனால் எது உன்னுடைய சுதந்திரம் என்று நீ பயன்படுத்த தொடங்கினாயோ நீ அதற்கு அடிமைப்பட்டாய். அப்போ கருவி மட்டும் இல்லை, இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்மளோட ஒவ்வொரு விருப்பம், வெறுப்பு, டிசையர்ஸ், ஹேட் எல்லாமே ஏன் சுதந்திரம் சார், நான் அப்படி நினைப்பேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த உணர்வுக்கு நாமளே அடிமைப்படுவோம். அப்போ விருப்பு வெறுப்பற்ற ஒரு சமதிருஷ்டியோடு நம்ம இருக்கணும். அப்படின்னாக்க அதை எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகிறது? ஏன்னா இந்த விருப்பு வெறுப்புகள் நமக்கு ஒரு பேகேஜ், ஒரு கர்மாவை நமக்கு சேர்த்துக்கிட்டே வரும். இந்த புக்கில் இருந்த இன்னொரு அழகான விஷயம், இதுவும் பேசப்பட்ட விஷயம், ஆனால் இது வேறு ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயம். வேலாயுதம்பாளையம்னு மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சத்குரு அங்கே போகிறாரு. அங்கே நிறைய சமணத்துறவிகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அங்கே இருந்திருக்கிறாங்கன்னா அங்கே அவங்களுடைய தவங்களை அவங்க அந்த இடத்துல மேற்கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு படுக்கை மாதிரி அந்த கல்லுலேயே பண்ணுவாங்க. அந்த கல்லில் நான் படுத்து பார்த்து அடுத்த நாள் காத்தால என்னால் என்ன உணர முடிந்ததுன்னு சத்குரு சொல்கிறார். இந்த படுக்கையிலே படுத்த ஒரு சமணத்துறவியினுடைய இடது கால் முட்டிக்கு கீழே அவருக்கு கால் இல்லை என்பதை என்னால் உணர முடிகிறது. அந்த அதிர்வுகளை அவர் விட்டு சென்றிருக்கிறார் அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறார். அப்போ எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இருந்த ஒருவர் தன்னுடைய அதிர்வுகளை விட்டு செல்ல முடியும் என்றால், பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் அந்த அதிர்வை இன்னொருவரால் உணர முடியும் என்றால், நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்களும் எவற்றையெல்லாம் இந்த உலகத்தில் விட்டுட்டு செல்லும், அது எத்தனை ஜெனரேஷனுக்கு போகுன்றதை நீங்கள் அனுமானிச்சிக்க முடியும். அப்போ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனாக்க, சாதனா அப்படின்னு ஒன்னொன்றுத்துலேயும் எழுதுகிறார் அவர். இந்த சாதனானா என்னங்க? ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் இல்லை ஒரு வார்த்தை உண்டு, சாதனா, ரியாஸ். இடையறாது ஒரு செயலை ஆற்றிக்கொண்டே இருக்கிற பொழுது நம்முடைய கர்மம் நம்முடைய இடத்துலேருந்து நம்மை விட்டு விலகுகிறது அப்படின்றதை சாதனையின் மூலமாக தான் நம்ம செய்ய முடியும். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். பண்டிட் சஜன் மிஸ்ரான்னு சொல்லிட்டு ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக்கில் பெரிய பெரிய சங்கீத வித்வான்கள். வாரணாசி கரானா, ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக்கில் பல கரானாஸ் உண்டு. வாரணாசி கரானா, ஜெய்ப்பூர் கரானா, அதுக்கப்புறமா கிரானா கரானா, இப்படி பல ஸ்கூல்ஸ் உண்டு. இவங்க வாரணாசி கரானாவை சேர்ந்தவர்கள், வாரணாசியில் இருக்காங்க. இந்த ரஜன் மிஸ்ரா எப்படின்னாக்க பியூசி படிக்கிற வரைக்கும் அவங்க அப்பாவுக்கு சங்கீதம், இவங்க 3 தலைமுறைகள் அவங்க குடும்பத்தில் சங்கீத வித்வான்களாக இருந்தவங்க. இவங்க 4வது தலைமுறை. இப்போ சஜனுக்கு இந்த மியூசிக்கெல்லாம் பெரிய சீரியஸ் இல்லை, வேறு வேலை இல்லை அப்பாவுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க அவங்க. இந்த மகன்கள் இப்படி சங்கீதத்தில் அக்கறை இல்லாமல் இருக்காங்களேன்னு பார்த்து பார்த்து அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நான் சொல்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் படிக்கணும். மருத்துவர் பார்க்குறார். பார்த்துட்டு உங்கள் அப்பாவுக்கு ஒரு 40 நாள் தான், 40 நாள் இருந்தாருன்னா பெருசு அப்படின்றாங்க. இப்போ பியூசி படிக்கிறாங்கன்னா +1 படிக்கிற பசங்க மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி இருக்கும்? +1 படிக்கிற பசங்களுக்கு அப்பா 40 நாள் தான் இருப்பாருன்னா, அப்போ அப்படியே மலைச்சி போய் உட்காடுறாங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம்ப்பா, என் உயிர் போகிறதுக்கு முன்னாடி என் மகன்கள் என் முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம்
சாதகம் பண்ணாங்கன்னா, ரியாஸ் பண்ணால் போதும், நான் அந்த நல்ல நினைவுகளோடையே போயிடுவேன் அப்படின்றார். இப்போ பசங்களுக்கு அப்பாவுடைய இறுதி நாட்கள்ன்றதுனால உட்காந்து, அது வரைக்கும் காதாடி விட்டுட்டு இருந்த அந்த 2 பசங்களும் உட்காந்துக்கிட்டு சாதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுது, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது. இப்போ படுத்து ஓச்சலாக கேட்டுட்டு இருந்த அப்பா லைட்டாக இப்படி ஏறி உட்கார்றாரு. அப்புறம் உட்காந்துக்கிறார். அப்புறம் காலை கீழே வச்சு கட்டில் மேலே நிமிர்ந்து உட்கார்றாரு. இப்போ 30 நாள் முடிஞ்சுது. இவங்க சாதனை 30 நாட்களுக்கு மேலே இந்த சாதனை 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம்னு முடிஞ்சு பசங்க வந்து இது வரைக்கும் சங்கீதம்னா சாம்பாருன்ட்டு ஓடிட்டு இருந்தவங்க இப்போ சங்கீதத்துக்குள்ளே அவங்க அப்படியே வந்தாங்க பாருங்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் படுத்துட்டு இருந்த சங்கீதத்தை பற்றி அக்கறை இல்லாமல் படுத்து கொண்டிருந்த அவர்களுடைய மனம் சங்கீதம் என்ற அந்த சாதனைக்குள் விழுந்தது. படுக்கையில் படுத்துட்டு இருந்த அவங்க அப்பா எழுந்து உட்கார்ந்தார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 30 நாளில் சாக வேண்டியவன் எப்படிங்க பிழைச்சான்? மருந்து கொடுத்தாங்களா? மாத்திரை கொடுத்தாங்களா? எதுவுமே இல்லை. அங்கே 2 விஷயம் நடந்தது. ஒன்று, எங்கள் அப்பா இப்படி சாகிறவர் இல்லை, இதுக்கு ஏதோ ஒன்று காரணமாக இருக்குன்ற காரணத்தை அவர்கள் கண்டு கொண்டார்கள். அந்த காரணத்தை இது வரைக்கும் அவங்க சரியாக கையாளல. இது வரைக்கும் அவங்களுக்கு சங்கீதம் ஏன் வரல? வேற யாரோ குற்றம் இல்லை, நான் சாதனை பண்ணவில்லைன்றதை அவன் புரிஞ்சுக்கிட்டான். இன்னைக்கு ஏன் எனக்கு வரும்? நான் உட்கார்ந்து சாதனை பண்ணா எனக்கு வரும். எங்க அப்பா இது வரைக்கும் ஏன் சாக கிடக்கிறாரு? நான் சாதகம் செய்யாததுனால அது அவருக்கு இம்பாக்ட் ஆகுது. இப்ப ஏன் அவர் பிழைக்கிறாரு? இதை நான் செய்தால் அதை பிழைக்க முடியும். அப்ப உயிர் வாழ்வதற்கும் சங்கீதம் வருவதற்கும் அப்பாவோ பையனோ எதுவுமே காரணம் இல்லை. என்னுடைய பணியை நான் சரியாக செய்ய வேண்டும். அந்த 1 செகண்ட்ல அவங்க உணர்ந்தாங்கல்ல. அப்ப நேற்று வரைக்கும் நான் எதுவோ வேணா இருக்கலாம். இந்த நிமிடம் நான் என்னுடைய ஒரு பாஸ்ட் மிஸ்டேக் ஆர் கலெக்ஷன் ஆஃப் அ மிஸ்டேக்கை நான் புரிஞ்சிக்கிற போது இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், இதை நான் அடுத்த தளத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றத நான் புரிஞ்சிக்கிறதுல தான் என் கர்மம். இல்லைன்னா 3 தலைமுறை வந்து முடிஞ்சு போயிருக்கும் இல்லையா? இப்போ ரஜன் சஜன் மிஸ்ரா 4வது தலைமுறை, அவர்களுடைய மகன்கள் பாட வந்து விட்டார்கள் 5வது தலைமுறை. அப்போ ஒன்று செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால் இது வரைக்கும் என்ன நடந்ததுன்றது பிரச்சனையே இல்லை. நீங்கள் 80 வயசில் கூட இருக்கலாங்க, 80 வயசில் கூட உங்களுக்கு ரிக்ரெட் இருக்கலாம். ஐயோ நான் இவ்வளோ பண்ணிட்டேனே, நான் இதுக்கப்புறம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது இல்லை. 80 வயசில் உங்களுக்கு ரிக்ரெட் வந்தால் கூட இன்னும் 2 மாதம் தான் வாழ்வேனாலும் இந்த 2 மாதம் நான் ஆசைப்பட்ட விஷயத்தை செய்யாமல் நான் போக மாட்டேன்ற அந்த டெர்மினேஷன் இருக்கணும். உங்கள் 80 வருட கர்மாவையும் 8 நிமிஷத்தில் இறக்கி நீங்கள் கீழே வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சிங்களோ அதை செஞ்சுட்டு போயிடலாம். வேறு யாரையும் நீங்கள் செய்ததற்கும் செய்யாததற்கும் பொறுப்பாக்காமல் நடந்ததற்கும் நடக்காததற்கும் நான் மட்டுமே பொறுப்புன்னு நீங்கள் சொன்னால் நீங்கள் முடிச்சு. நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இது ஒரு பர்சனல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் பிஏல சேர்ந்தேன். பிஏல மட்டும்தான் எனக்கு சீட் கிடச்சிது. ஒரு வருஷம் எனக்கு பிடிக்கல அந்த கோர்ஸு. இல்லை நான் கோர்ஸில் ஒன்றும் தப்பு இல்லை, நான் அது இல்லை, என்னுடைய பிரியம் அது இல்லை. இப்போ என்ன பண்ணுறது 365 நாள் போயிடுச்சு. இப்போ எங்கள் அப்பா சொல்கிறார், எதாக இருந்தாலும் பிஏ முடிச்சிடுன்னு. என்னால் அந்த கல்லூரிக்கு போகவும் முடியல, படிக்கவும் முடியல. இப்போ இருக்கிறதா வெளியே போகிறதா? அப்போ நான் முடிவு பண்ணல, சட்டக்கல்லூரிக்கு போயிடலாம். நம்ம அங்கே இருக்க வேண்டிய ஆள் இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியுது. நான் துருன்னு போய் இது பண்ணி டிசி வாங்கிட்டு வந்துட்டேன். எங்கள் அப்பா சொல்கிறார், ஏதாவது நடந்ததுன்னு வச்சுக்கோயேன், என்கிட்ட வந்து சொன்னி என்ன பாரு, இந்த பார்ப்பா, நான் வெற்றி பெறேன்னா வெற்றி பெறலையா, டிகிரி வாங்குறேன்னா டிகிரி வாங்கலை, எதுவுமே பிரச்சனை இல்லை. இது எதுக்குமே நான் ஒன்றை ரெஸ்பான்சிபிள் ஆக்க மாட்டேன். ஒன்றா லா காலேஜில் பாஸ் ஆகி லாயர் ஆவேன், இல்லைன்னு வச்சுக்கோங்க குறைஞ்சபட்சம் கோர்ட்டு வாசலில் டீ கிடையாது வைப்பேன். இந்த எதுக்குமே நீ ரெஸ்பான்சிபிள் இல்லை, இது என்னோட டெசிஷன்னு. ஆனால் நான் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் இல்லை, இதை நான் சக்ஸஸ் ஆக்காமல் விடவே மாட்டேன். இதில் என் மார்க்கு காரணமா, என்னுடைய எஃபர்ட்லெஸ்னஸ் காரணமா, எனக்கு சீட்டு நான் நினச்ச சீட்டு கிடைக்கல காரணமா, எங்கள் அப்பா காரணமா, இது எதுவுமே காரணம் இல்லை. நீ என்ன ஆக நினச்ச, நீ அது ஆக நினச்சது ப்ரொஃபவுண்டாக இருந்ததா, நீ அதை தீவிரமாக நினச்சியா, 100% நீ அதை நினச்சியா? நீ 100% நினைத்தாய் என்றால் அதை உன்னால் நீ நடத்திக்க முடியும். என் கர்மா என் விதி இதெல்லாம் சும்மா பொய், அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. நாம் எப்படி செயல்படுகிறோமோ அவைதான் நம்முடைய செயல்களின் விளைவாக வருகிறது. நாம் என்ன செயல்பட்டு விளைகிறதோ அவைதான் மீண்டும் நமக்கு செயலாக மாறுகிறது. இத பாரதி அழகாக சொல்லுவோம், ஞாலத்தில் எண்ணியது நண்ணுமோ என்றேன், நாளிலே 1-2 பலித்திடலாம் என்றாள்.
ஏலத்தில் விடுவதுண்டோ எண்ணத்தை என்றேன், எண்ணினால் எண்ணியது நன்னுங்கால் என்றால். நீ நினைச்சேன்னு வச்சுக்கோ, 100% நினைச்சேன்னு வச்சுக்கோ, நீயே வேண்டானாலும் நடக்கும். யாது நீயே வேண்டானாலும் நடக்கும். ஏன்னா நீ முதல்ல 100% வேணும்னு நினைச்சல, அந்த நினைப்புக்கு ஒரு கர்மா இருக்கு, அதை நடத்தி கொடுத்துரும். அப்புறம் ஐயோ வேணா ஆட்டத்துக்கு தூ சொல்றனாலும் நடக்காது, அது நடந்தே தீரும். ஏன்னா உங்களுடைய எண்ணம் எந்த ஒரு விஷயத்திலையும் 100% இருந்தா அங்க நீங்க நினைச்சது மட்டும்தான் நடக்கும், வேற எதுவும் நடக்கவே நடக்காது. இதை நீங்க நம்பணும். நீங்க எதுல வேணா இதை பரிசாத்தம் பண்ணி பாருங்க.